கண்டிப்பா கண்டிப்பா. ஒரு பையன் தானா? ஒரு பையன் தான். 2 பையன் இறந்து போயிட்டாங்க. ஒரு பையன் எப்படி பிறந்தோடனே இறந்து போயிட்டாங்க முடியாம. அதுக்காண்டி. சரிம்மா சரிம்மா. இப்ப வந்து உங்க வீட்டுக்காரர் என்ன செய்யறாரு? நாங்க நெசவுதான். அவர் நெசவுதான். அது ஒரு தொழில் தான். ஒரு தொழில் தான். இது ஒரு தொழில் தான். சரிக்கா. இப்ப இந்த ஊர்ல வந்து எத்தனை பட்டறை அந்த மாதிரி இருக்குதுக்கா? இது மாதிரி இருக்கு, நிறைய வீட்டுல இருக்கு. நிறைய வீடுகள் இருக்கு. எல்லாமே சேலை தானா இல்ல வேற வேற செய்வாங்களா? எல்லாருமே சேலை, பட்டு சேலை, கல்யாண சட்டு, இந்த காட்டன் சேலை, சேலை ஐட்டம் மட்டும் தான். சேலை மட்டும். மத்த துண்டு கைலி கிடையாது. அதெல்லாம் கிடையாதுங்க. சரிக்கா சரிக்கா. சரி, கேட்டதுக்கு ரொம்ப பதில் நல்லா சந்தோஷம் பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றி. எனக்கு வந்து சும்மா செய்யுங்க. ஒரு சேலைக்கு எத்தனை மாதிரி பண்ணுவீங்கக்கா? இந்த நீங்க அடிக்கிறீங்களா, கைத்து இழுத்து விடுறீங்களா, ஒரு சேலைக்கு எத்தனை முறை செய்வீங்க அந்த மாதிரி? அது நிறைய வரும். ஒரு 1000 முறை வருமா? வரும், கூடவே வரும். இப்ப கை வலி அதிகமா இருக்கு. கை வலி, கால் வலி. இதுக்கு கை தான் முக்கியம். கை, கால், கண்ணு அதுதான் வேற. ஒரு சேலை குறைஞ்சது 1000 வந்துருச்சுன்னா வேற பக்கம் கவனம் போக கூடாது. கண்டிப்பா கண்டிப்பா. கண்டிப்பா இதுலதான் கவனம் இருக்குன்னா, இதுக்கு போறது இப்ப முந்தாங்கி. இந்த ஜாக்கெட் அடிச்சு முடிச்சிருக்கோம். இப்ப இது போறது முந்தாங்கி. கவனம் வந்துருச்சுன்னா இதுலதான் இருக்கணும் கவனம். அப்ப ஒரு சேலை குறைஞ்சது 1000 தான் அடிப்பீங்க நினைக்கிறேன். இழுக்கும். சேலை முடியறதுக்கு 1000 தடவை வந்துடும். கண்டிப்பா உங்க ஆண்டவன் உடல் வலிமையை தரணும், உங்களுடைய உடல் தெம்ப தரணும். 30 கிலோக்கு மேல இருக்கு, 40 கிலோக்கு மேல. இதுக்கு அமைக்கணும் தான், இந்த கட்டை அமைக்கணும். இந்த கட்டையே 30 கிலோ வருமா? ஆமா. கம்பி எல்லாம் தொங்குது பாருங்க சார். ஆமா, அந்த கம்பியில் பார்த்து எல்லாமே நீங்க கால் அமுக்கிறது எல்லாமே மேல இருப்பியா? அமுக்குறோம் எல்லாமே. 4 கட்டையே எங்களுக்கு வேலை பார்க்கணும். அதுக்காண்டி. இந்த கம்பியில எதுக்குள்ளது? இதுக்கு என்ன, அந்த அச்சுக்குள்ளது. அச்சுக்குள்ளது. ரொம்ப கஷ்டப்படுறீங்க. கண்டிப்பா நண்பர்களே பாருங்க, இவனுடைய இந்த கைத்தறி ஆடைக்கு வந்து ஆதரவு கொடுங்க. கண்டிப்பா அவருடைய தொழில் வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான தொழில். நம்ம வந்து விலைவாசி ஏத்துறாங்க. ஆனா எங்களுக்கு தான் இதுல கூலியே இல்ல. கைத்தறின்னு சொல்லி நம்ம சாதம் நினைக்கிறோம். அவங்க செய்யற வேலையை பாருங்க, அவருடைய கஷ்டங்களை பாருங்க. நம்ம கண்ணால பார்த்து நீ தான் நான் பாக்குறேன். நானு உண்மையிலேயே வந்து அவளை பாராட்டணும். கண்டிப்பா இவ்வளவு ஆதரவு கொடுங்க. கல்யாணம் காட்சி வரும்போது வந்து இந்த சேலை வந்து சொன்ன மாதிரி விற்பனை வந்து குறைஞ்சிருக்கு. கைத்தறி வந்து விற்பனை குறைஞ்சிருச்சு. மக்கள் வந்து மோகங்கள் வேற மாதிரி ஆகி போயிருச்சு. மிஷினுக்கு தான் ரொம்ப போறாங்க, கைத்தறிக்கு ரொம்ப இந்த மாதிரி வர்றது இல்ல. அதனால இது கொஞ்சம் கிராக்கிங் கம்மி தான். இது கூலியும் ரொம்ப கிடையாது. முதல்ல ரொம்ப கூலி இருந்துச்சு, கைத்தறி தான் அது. இப்ப மிஷின் வந்ததுக்கு அப்புறம் கைத்தறி குறைஞ்சிருச்சு. அதுக்காண்டி இது கூலியும் கம்மியாயிருச்சு. எல்லாம் கைத்தறி இப்ப வந்து அதுல உங்களுக்கு இது கரெக்டா வருமாக்கா? ஏதாவது டேமேஜ் பிஸ் இந்த மாதிரி வருமா இல்ல கரெக்டா வந்துருமா? அது வந்து நாங்க நீட் பண்ணி கொடுத்துருவோம். சரி வராது. அதே மாதிரி மீறி வந்துச்சுன்னா நாங்க சரி பண்ணி கரெக்டா கொடுத்துருவோம். எதுவுமே வராது. பிசிலாம் வெளிய வராது. பிசிலாம் வராது. நீங்களே பாருங்க. மிஷினுக்கு இதுக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம்? இந்த மிஷின் ஓட்டுற அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்? மிஷினுக்கு வந்து அது சுவிட்ச் போட்டா தன்னால ஓடிடும். அதுக்கு வந்து சரி பார்த்துக்கிட்டே இருக்கணும். சரி பார்த்துட்டு இருக்கணும். கொஞ்சம் தூரம் அடிக்கிற மாதிரி சரி பார்த்து வச்சிட்டோம்னா அது அடிக்கிற வரைக்கும் அதுக்கு திரும்பி பார்க்க வேலை இல்ல. ஓ, அந்த மாதிரி. இதுக்கு அப்படி இல்ல. நாங்க கை, கால், கண்ணு இதுலயே தான் எங்களுக்கு இருக்கு. பாத்துக்கிட்டே இருக்கணும். டேமேஜ் ஆகி கூட எங்களுக்கு வேஸ்டா போயிடும். அதனால எங்களால எதுவுமே பண்ண முடியாது. அப்புறம் அதுக்காண்டி எல்லாமே மூளை